உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேருன்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தியை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரிஷப ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அந்த ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகசீரிட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் கொண்டது இந்த ரிஷப ராசி அன்பர்கள். இந்த ரிஷப ராசியில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான், உச்சமாகக்கூடிய கிரகம் சந்திர பகவான். அதனால் எப்போவுமே நல்ல ஒரு பேர் புகழோடு இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்கள். நிறைய பணம் சம்பாதிக்கணும், நல்லா சொகுசாக வாழ்க்கையை வாழணும், கடன்கள் இருந்தால் கூட அந்த கடனை சமாளிக்கிற அளவுக்கு நம்ம வேலை செய்யணும், அதில் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்கள். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு வருகின்ற 31ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு சில இந்த குரு பயிற்சி குரு பகவான் 12ஆம் ராசியில் இருந்தால் கூட அவர் வக்கரமாக இருந்த காலகட்டம் வரைக்கும் ஓரளவுக்கு பிரச்சனைகளை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும். பெரிய லெவலில் பிரச்சனைகள்லாம் வந்திருக்காது. இப்போ இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, தொழிலில் இருக்கவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பணம் பரிவர்த்தனை செய்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த ரிஷப ராசிக்கு 8ஆம் அதிபதி குரு பகவான், 11ஆம் அதிபதி குரு பகவான். 8ஆம் அதிபதி அப்படின்னு சொன்னாவே அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். 11ஆம் அதிபதினு சொன்னால் கூட லாபாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அதனால் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விரயங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அதனால் பணம் கொடுக்கறது, வாங்கிறது, பணம் வட்டிக்கு வாங்கிறது, இல்லை ஒரு பேங்க்கில் கடன் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டிக்கு தேவையா அப்படின்னு பார்த்து வாங்கினீங்கன்னா எந்த பிரச்சனைகளும் கிடையாது. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதேமாதிரி தொழிலில் இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவையில்லா இந்த காலகட்டத்தில் இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆனக்கூடிய காலகட்டம் அடுத்து வரக்கூடிய ஒரு 3 மாதங்கள் 3-4 மாதங்கள் வக்கர நிவர்த்தியில் இருப்பார். அந்த நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டத்தில் புதிய முதலீடுகள் எதுவும் பண்ணாதீங்க. புதுசாக நம்ம எதாவது பண்ணணும்னு நினைக்கணும்னு செய்யணும்னு நினச்சி கண்டிப்பாக மாட்டிக்காதீங்க. அதன் மூலமாக பிரச்சனைகள் வரக்கூடிய நேரமாக இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் இருக்க போகுது. அதே மாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்கள் வேலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலையை விட்டுட்டு வேலையை தேடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த சம்பளங்கள் கிடைக்காது. ஆனால் எவ்வளோ பிரச்சனை இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த ரிஷப ராசி அன்பர்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது தொழில் பண்ணுறவங்களாகவும் இருக்கலாம், வேலைக்கு போகிறவங்களாக இருக்கலாம். தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, ஒரு இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக லாபங்கள் வரும். அதனால் அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய வேலையில் இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு போய் வேலை பார்க்கணும், பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லை நீங்கள் ஒரு வெளியூரில் உங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது, நீங்கள் போகலாமா வேணாமான்லாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக வெளியூர் போங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக தான் கண்டிப்பாக இருக்க போகுது. அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதேமாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் பண்ணுறவங்களுக்கு சொல்லிட்டேன் ஏற்கனவே. அதேமாதிரி வேலை செய்யக்கூடியவர்கள் பார்த்திங்க அப்படின்னா பணம் வைக்கிறது போகிறது வரதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுங்க. பணம் தொலைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த கடன் எப்படி வரும் அப்படின்னா, கடன் ஒரு நகையை வைப்பதன் மூலமாக கடன் வரும். இல்லை நகை ஏதாவது தொலைகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்கர நிவர்த்தியாகி இருக்கக்கூடிய ஒரு 4 மாதங்களில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்கள் குழந்தை சார்ந்த விஷயங்கள், யாருக்கெல்லாம் குழந்தை பிரச்சனைகள் இருக்கோ, குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் மருத்துவம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக
உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். நீங்கள் நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க ஏற்கனவே காலகட்டத்தில். இதனாலே பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி ஆண்களும் சரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல சார், எங்கே போனாலும் குழந்தை இல்லைன்னு கேட்குறாங்க, நாங்கள் எல்லா டாக்டரும் பார்த்துட்டோம், எல்லா கோயிலுக்கும் போயிட்டோம், பட் இருந்தாலும் எங்களுக்கு நடக்கலை, நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் கூட பார்த்தோம், ஆனாவே எங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் தான் வந்துச்சு, பெரிய லெவலில் எதுவும் வரல, குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த குரு வக்கர நிவர்த்தி பலனை கொடுக்க போகுது. அதே மாதிரி குழந்தை ஆல்ரெடி இருக்கவங்க நல்ல என்ன சொல்கிறது குழந்தைங்க படிக்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் வைங்க. அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் வருவதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதேமாதிரி அவங்க மூலயமாக உங்களுக்கு செலவுகள் ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அவங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா தொந்தரவுகள் வராது. அதுமாதிரி ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் இடம் வாங்கிறது வீடு வாங்குகிற சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஈடுபடலாம். அது பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு மற்ற விதமான பிரச்சனைகள்லாம் வராது. ஒரு சுப செலவுகள் இருக்கக்கூடிய நேரம் அதை பண்ணிக்கிட்டாலும் நல்லது. காசு மத்தியத்தில் கவனமாக இருங்கன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த காலகட்டத்தில் ஒரு வீடு வாங்குறது ஒரு இடம் வாங்குறதுலாம் வாங்கி அதுக்கு பணம் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும். நம்மளும் ஒரு வீட்டுக்காக செலவு பண்ணுற ஒரு எண்ணங்கள் வரும். இல்லைனா தேவையில்லாத உடல்நிலை பாதிப்புகள்னால செலவு வரலாம், இல்லை தேவையில்லாத பணம் யார்ட்டையா நீங்கள் கொடுத்து ஏமாறலாம், இல்லை வேறு யாராவது உங்களை பணத்துக்கு ஏமாற்றலாம், இது சம்மந்தமான பிரச்சனை வரும். ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுங்கள், வீடு வாங்கணும் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சிகள் பண்ணி அதில் முதலீடு செய்யுங்க, அதை செய்யுங்க. ஒரு வீடு சம்மந்தமான விஷயத்தில் ஒரு இடமாற்றம் இருக்குது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு வக்கர நிவர்த்தினால். ஆனால் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்யலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் அதிக கடனுக்கு போகாதீங்க. வட்டி அதிகமாக கொடுத்து கடன் வாங்கணுன்ற மாதிரி சில விஷயங்களை வச்சுக்காதீங்க. அது என்ன தான் ஆனாலும் சரி அதை கொஞ்சம் இன்னும் ஒரு 4 மாதத்துக்கு தள்ளி போட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். அதனால் வட்டி அதிகமாக வாங்கி எங்கேயும் மாட்டிக்காதீங்க. அதேமாதிரி ரிஷபராசி என்பவர்கள் யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு இடம் மாற்றம் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு இடம் மாற்றம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இழந்த வேலையோட ஒரு டபுள் மடங்கு சம்பளம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த குரு வக்கர நிவர்த்தியாளனும் கொடுக்க போகிறாரு. அதே மாதிரி நீங்கள் அங்கே ஒரு சின்ன ஒரு இடமாவது மாறுங்க. அட்லீஸ்ட் ஒரு வீடாவது மாறலாம். அந்த மாதிரி மாறி வேலை தேடினீங்க அப்படின்னா வேலை இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ரிஷபராசி என்பவர்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க. பார்த்திங்கன்னா எனக்கு வெளிநாட்டில் இருக்கேன் சார், எனக்கு வேலை போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன், நான் நிறைய நம்ம ஊர்லேயும் கடன் வச்சுருக்கேன், அந்த கடன்லாம் எப்படி அடைக்கிறதுன்னு தெரியல. அது மாதிரி ஃபோன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நிறைய பேருக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் பணத்தெல்லாம் விட்டு அந்த பணத்தெல்லாம் இதுக்கப்புறம் தான் சார் வேலை செஞ்சு சம்பாதிக்கணும், ஆனால் திடீர்னு இப்போ வேலையும் போயிடுச்சுன்னு வருத்தப்படக்கூடிய சூழல் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வெளிநாட்டில் கொஞ்சம் இடம் மாற்றம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைத்தே தீரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் இருக்க போது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத சண்டைகள் சச்சரவுகளுக்கு போகாதீங்க. அந்த சண்டை சச்சரவுகள் பெருசு தான் ஆகுமே தவிர எதுவும் சின்னதாகாது. பூர்வீக சம்மந்தப்பட்ட சண்டைகள் இருக்கலாம், இல்லை அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை பங்காளிகள் சண்டைகள் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த 4 மாதத்துக்கு அந்த பிரச்சனையை தள்ளி போடுங்க. இல்லைனா அந்த பிரச்சனைகள் பெருசாகி அதன் மூலமாக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு செலவு வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு வக்கர நிவர்த்தி ஒரு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பார்த்திங்கன்னா நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு கல்யாணம் ஆகலைன்ற ஒரு பிரச்சனைகள் கடந்த ஒரு 2.5 வருஷமாக நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா உங்கள் ராசியில் ராகு இருந்து இப்போ தான் பயிற்சியாகி போயிருக்காரு. ஏற்கனவே இருந்திருப்பார், அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துல இருந்திருப்பார், இப்போ தான் பயிற்சியாகி போயிருக்காரு. அதனால் கண்டிப்பாக திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது திருமணம் ஆகலை அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த வக்கர நிவர்த்தி குரு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சியாகவும் இருக்க போது. அதேமாதிரி திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், ஏற்கனவே கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் இருக்கவங்களுக்கு வரக்கூடிய இந்த குரு வக்கர நிவர்த்தி கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி நல்ல சந்தோஷமாக வாழக்கூடிய சூழலும் இருக்கும். இல்லை சார் நான் டைவர்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு சேர்ந்து இல்லை, இப்போ நாங்கள் பிரிஞ்சு தான் வாழணும்னு நினைக்கிறோம்,
அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்குமே ஒரு நல்ல ஒரு காலகட்டம். ஒன்றும் கவலைப்பட வேணாம். நல்லா திருப்பியும் உங்களுக்கு ஒரு திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் இருக்க போது. அதேமாதிரி அரசாங்க வேலையில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு பட்டங்கள் பதவிகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு தேவையில்லாத ஒரு அலிகேஷன் மூலமாக நீங்கள் ஒரு வேலையில் ஏதாவது சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு மெமோ வாங்கிறதுக்கான சான்சஸ் நிறைய உண்டு. அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் போய் தலையில் எடுத்து போட்டுக்காதீங்க. எந்த விஷயத்துலையும் ஒரு கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இடமாற்றம் தேவையில்லாத, உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத ஒரு இடமாற்றம் வரும். வேலையில் நிறைய தொந்தரவு கொடுப்பாங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழல் கண்டிப்பாக ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இப்போ எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம எப்படியாவது ஏதாவது ஒரு படிப்பு படிச்சிடணும், எங்கேயாவது ஒரு வேலை சீட்டு வாங்கிட்டு நம்ம வேலைக்கு படிக்க போயிடணும் அப்படின்லாம் எண்ணங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் உங்களுடைய எண்ணங்களை குறைச்சிக்கிட்டு தேவைக்கு தேவையில்லையா அப்படின்னு நல்லா பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு படிப்பை படிக்க ஆரம்பிங்க. அதன் மூலமாக கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு வெற்றி உண்டு. இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு தவறான முடிவுகளாக இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த ரிஷபராசியில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சுகர் ப்ராப்ளம் இருக்குது, பிபி ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட்டு ப்ராப்ளம் இருக்குது, அதேமாதிரி பெண்களாக இருந்தால் யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆனால் அது கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உடல்நிலைகளில் பிரச்சனைகள் ஹாஸ்பிட்டல் அடிக்கடி செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. மாத்திரையை கரெக்டான டைமுக்கு எடுத்துக்கங்க. இல்லைன்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள நேரமாகவும் இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் இருக்கும் போது, இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு வக்கர நிவர்த்தி ஒரு நல்ல பலன் கிடையாது. அதனால் நிறைய தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா, வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் லாபங்கள் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு 4 மாதம் அதை தவிர்த்துட்டு அடுத்தது உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ரிஷபராசி என்பவர்களுக்கு நம்ம சொன்ன பலன்கள்லாம் பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலைக்கு தந்தாலும் திசாபுத்தி தந்தாலும் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு, ஜாதகம் தொலைஞ்சி போச்சு, ஜாதகம் கிழிஞ்சு போனவங்களுக்கு வெறும் சிங்கிள் பேஜில் 99 ரூபாய்க்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் அனுப்பி வைக்கிறோம். இல்லை டீட்டெயிலாக வேணும், எனக்கு தசாபுத்தி விவரங்களோட வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான பிடிஎஃப் ஜாதகம் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் கையில் எழுதி தர முடியுமான்னு கேட்குறீங்க. ஜாதகம் கையிலேயே எழுதி தரோம். 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுக்கினோ பவந்து.